ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் போகிற லைனில் அதிகாரிப்பட்டி ஏரியாவில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த தென்னந்தோப்போட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 17 லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது போக இது வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதை அப்படின்னு பார்க்கும்போது பொது பாதையாக பஞ்சாயத்து பாதை 20 அடி பாதை வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளமுமே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் குறைவே இருக்காது. இதுதான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதை, பஞ்சாயத்து பாதை 20 அடி பாதையோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வண்டல் மண் சொல்லுவாங்க. அதாவது கரிசல் மண் ப்ளஸ் வந்து செம்மண். அதாவது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கரிசல் மண் மாதிரி தெரியும். உள்ளே போக போக பார்த்தோம் அப்படின்னா செம்மண் ப்ளஸ் வந்து மணல் கலந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். அதே போல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய குளமுமே இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து தாராளமாக கிடச்சிரும். இப்போ கூட போர் போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் 900 அடி வரைக்கும் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஊற்று வந்து கிடச்சிருக்குங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து குறைவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய மரத்துகளோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 to 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்ல காப்புலேயே வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு 50 லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து மதுரையில் இருக்கிறவங்க நத்தம் ஜோன் வந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்குமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல் தான். அதே போல் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நமக்கு வந்து சர்வீஸ் கிடச்சிருது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து போரும் போட்டிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 70 தென்னை மரம் வீதம். 3 ஏக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா 210 மரங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மரங்களும் வச்சுருக்காங்க. நம்ம தோட்டத்தை வாங்கி சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே இடம் வந்து சூப்பரான இடம்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து பஞ்சாயத்து ரோடாக வந்து இருக்குது. ஃப்யூச்சரில் பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் எல்லாமே வந்து தார் ரோடாக ஆயிரும். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பஞ்சாயத்து ரோடாக இருந்தது தான். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய இடங்கள் வந்து தார் ரோடாகவே வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆக்ஷனால் மட்டும்தான் நிறைய இடத்துல வந்து ரோடுகள் வந்து பாதி போட்டும் போடாமல் ஸ்டாப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். அதே போல் மேக்ஸிமம் லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க லேண்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து மீடியேட்டர் காட்டினாலும் கூட நீங்கள் டைரெக்டாக ஒரு தடவைக்கு 2-3 தடவை வந்து நேரடியாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள் மூலிமா கேளுங்க. இப்போ என் சேனலை பார்த்துட்டு வரதா இருந்தாலும் கூட என் மூலிமா இடம் பார்க்குறீங்களா, அடுத்து வந்து நீங்கள் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சில அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதே போல் லேண்டு விற்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வைஸாகவும் சரி, அதே போல் ஈசி காப்பி இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல லாயர்கிட்ட கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இடத்த விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களோட இடத்த சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல்லை வந்து ஊண்டிடுங்க. இதனால் நிறைய இடங்களில் பிரச்சனை வர்றது இந்த ஒரு மெயின் ரீசன்னால தான். ஸோ இதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமே 1 மந்த்துக்குள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணிடலாம்.
அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஜூம் பண்ணி காட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா பாக்ஸ் டைப் ஸ்ட்ரக்சரில் தாங்க கிடச்சிருக்கு. இடத்த பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இழுவை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இடம் வந்து உண்மையிலேயே ஒரு தரமான இடம் தான். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.